அனைவருக்கும் வில்லேஜ் கெல்த் சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமானம் நெல்லியான் ஆச்சியப்பன். ரோட்டோர ஹோட்டலில் நம்ம எப்படி தக்காளி சட்னி நம்ம சாப்பிட்டோமோ அதே ஸ்டைலில் நம்ம வில்லேஜ் கெல்த் ஸ்டைலில் இன்னைக்கு தக்காளி பழ சட்னி தான் நம்ம தயார் பண்ண போகிறோம். தக்காளி சட்னி செய்யறதுக்கு தக்காளி பழம் வந்து 1/2 கிலோ நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்காக மண் சட்டி வச்சுக்கிறேன். தக்காளி பழம் வேக வைக்கிறதுக்கு தேவையான பச்சை தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ தக்காளி பழத்தை நல்லா அலசி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். மாதிரி நல்ல தோலை நீக்கிட்டு நண்பர்களே, அனைத்து தக்காளி பழத்தையும் நல்லா தோல் நீக்கிக்கிட்டான். மிக்ஸி ஜாரில் தோல் நீக்கிய தக்காளி பழத்தை வந்து இப்போ சேர்த்துக்கிட்டுருவான். இப்போ நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் நைஸாக. தக்காளி பழ சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பூணு இருக்குது, அதனால மண் சட்டி வச்சுக்கிறேன். மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. 3 தேக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 தேக்கரண்டி கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/2 தேக்கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். 3 எனக்கு கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கிறேன். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி அலசி 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டு அரைச்சா தக்காளி பழம் விழுந்துகளை சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். 1 தேக்கரண்டி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 1 தேக்கரண்டி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கிண்டி விட்டு வடை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும். கல் உப்பு 1 தேக்கரண்டி வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்த கல் உப்பை 2 கலக்கி விட்டு கைப்பிடி கொத்தமல்லி தலையை அலசி சின்ன சின்ன நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். கடைசியாக மல்லித்தலை மலைச்சாரல் போல் அப்படி தூவி விட்டு நண்பர்களே, அருமையான முறையில் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் ரோட்டு கடை ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி தண்ணி சட்னி தான் நம்ம தயார் பண்ணிட்டோம். நல்லா குழச்சி அடிக்கிற மாதிரி இதை நல்லா வந்து ஊற்றி தான் சாப்பிடணும், தொட்டு சாப்பிட்றதில்ல. நல்லா பிணைஞ்சு அப்படியே அடிச்சிடண்டுங்க. அடாடாடா, அவ்வளோ ருசியாக இருங்க. 4 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி சாப்பிட்லாங்க. இதே மாதிரி நீங்களும் தக்காளி சட்னி வந்து செய்து பாருங்கள். அதேபோல் நமது வில்லேஜ் ஹெல்த் சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து ட்ரைவ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களால் வளர்ந்து ஒரு உங்களின் ஒருவன் மேலே இல்லையா? நன்றி, வணக்கம்.